இந்த கொஷின் பாருங்கள். ஒரு கடிகாரம் 4:30 மணி என காட்டுகிறது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எந்த திசையில் நிற்கும்? ஃபஸ்ட்டு கடிகாரம் போடுங்க. அதாவது 12, 3, 6, 9. ஃபஸ்ட்டு கடிகாரம் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணி காட்டுது அப்படின்றாங்க. 4:30னா சின்ன முள் வந்து இங்கே இருக்கும், அதாவது 4 தள்ளி இருக்கும். பெரிய முள் வந்து 6 இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், அதாவது இந்த பெரிய முள் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்றாங்க. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் கிளாக் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. கிழக்கு நோக்கி இருக்குன்னா இங்கே 6 போடுங்க. இங்கே 12 வரும். இங்கே 6 வந்தால் இங்கே 12 வரும். இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே போட்டுன்னு போங்க. 1, 2, 3, 4, 5 இங்கே வரும். 7, 8, 9 இங்கே வரும். 10, 11. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், அதுதான் கண்டிஷன் கொடுத்ததுனால நம்ம வந்து இப்படி மாற்றி போட்டுக்கிறோம். இப்போ சிறிய முள் எந்த திசையில் நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள், சிறிய முள் வந்து எந்த திசைன்னு கேட்குறாங்க. அதாவது சிறிய முள் திசை வந்து 4 தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கும். இந்த இடம் கரெக்டாக சொல்லலாம். சிறிய முள் வந்து 4 தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். 4:30 மணினா இங்கே தான் வரும். அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து திசைகள் டைரெக்ஷனை போட்டுங்க. இது 4:30 மணி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இது கிழக்கு நோக்கி தான் 6ஆம் நம்பர் முள் இருக்குது அப்படின்ற பெரிய முள் இருக்குன்றாங்க. இது கிழக்கு, இது வடக்குனா, இப்போ வந்து சிறிய முள் எந்த திசையில் இருக்குது பாருங்கள். சிறிய முள் வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வடகிழக்கு. இந்த கொஷின் பாருங்கள். ஒரு கடிகாரம் 4:30 மணி என காட்டுகிறது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எந்த திசையில் நிற்கும்? ஃபஸ்ட்டு இது நார்மலான கடிகாரம் போடுங்க. அதாவது நம்ம போடுற கடிகாரம் 4:30 மணினா 4 தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கும். பெரிய முள் வந்து 6ல் இருக்கும். இதுதான் 4:30 மணி. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. பெரிய முள் வந்து கிழக்கு நோக்கி நின்றால், கிழக்கு நோக்கி வந்து நிற்கிது பெரிய முள். அப்போனா கிழக்கு நோக்கி பெரிய முள் போட்டுங்க. இப்போது 4 கண்ணாண்டு தானே 4:30 மணி வரும். அப்போது இங்கே நேராக வருது. இப்போ இது டைரெக்ஷனாக போட்டிங்கன்னா, இது கிழக்குனா இது வடக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு. இப்போ கரெக்டாக வந்து சின்ன முள் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை நோக்கி இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தற்போது கடிகாரத்தில் 3 மணி. பெரிய முள் வடகிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள்ளின் திசை என்ன? ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுக்குங்க. 12, 6, 3, 9. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மணி அப்படின்றாங்க. சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும். 3 மணின்றாங்க. இப்போது பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் நோக்கி நின்றால், பெரிய முள் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் இங்கே கிளாக் போடுங்க. அதாவது இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய முள் வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது அப்படின்றாங்க. பெரிய முள் வந்து வடகிழக்கு திசை, அதாவது இங்கே இருக்குது அப்படின்றாங்க. வடகிழக்கு திசையில் பெரிய முள்ளோட இது நம்பர் என்ன பாருங்கள், 12. 3 மணினா பெரிய முள் வந்து 12ல் தானே இருக்கும். இங்கே 12 போடுங்க. இங்கே 1, 2, 3 இங்கே வரும். 4, 5, 12க்கு ஆப்போசிட்டில் 6 வரும். 3க்கு ஆப்போசிட்டில் 9 வரும். 7, 8, 10, 11. இப்போது 3 மணினா எங்கே இருக்கும் பாருங்கள். சின்ன முள் வந்து இங்கே இருக்கும். சின்ன முள் வந்து எந்த திசையில் இருக்குது பாருங்கள். இது வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது பெரிய முள். அப்போ சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா இது தெற்கு, இது கிழக்கு. அப்போனா வந்து சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையில் நோக்கி தான் இருக்குது. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தென்கிழக்கு. ஒரு கடிகாரம் தற்போது
8:45 PM காட்டுகிறது எனில் கடிகாரத்தை 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் சுழற்றினால் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு திசைகள் போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போது 12, 6 நார்மலான கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 12 மேலே இருக்கும், 6 கீழே இருக்கும், 9 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர் கடிகார திசை. அதாவது கடிகாரம் வந்து இப்படி சுற்றும். எதிர் கடிகார திசைனா இப்படி போவோம். 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் வந்து கடிகாரத்தையே சுற்றுறாங்க. அப்போது 90 டிகிரி திருப்பினா இந்த 6 வந்து இங்கே போயிடுங்களா? 90 டிகிரி திருப்பினா இந்த 6 வந்து இங்கே வந்துடும். அப்போது இன்னும் ஒரு 45 டிகிரி திருப்பணும். அப்போ தான் 135 டிகிரி திருப்ப முடியும். 90 டிகிரி திருப்பினாவே 6 வந்து இங்கே வந்துடுது. அப்போது இன்னும் 45னா 6 வந்து இந்த டைரெக்ஷனில் வந்துடும். 6க்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 12. இந்த டைரெக்ஷனில் 3 வந்துடும். இந்த டைரெக்ஷனில் 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 3க்கு ஆப்போசிட்டில். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா 135 டிகிரி திருப்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அதே 8:45 தான். இப்போ வந்து எந்த திசைக்கு மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள், எட்டு இங்கே இருக்குமா, 7 இங்கே இருக்கும். அப்போது 8:45னா 8 தாண்டி தானே இங்கே சின்ன முள் இருக்கும். அப்போ வந்து பாருங்கள், சின்ன முள் வந்து 8 தாண்டி இருக்கும், பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு நேராகவே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையில் வந்து இருக்கும். அதாவது 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திருப்பினா, அதாவது தென்கிழக்கு திசையை நோக்கி கடிகார முள் வந்து இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏவுக்கு எந்த திசையில் நிற்பார்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் போட்டுங்க. டைரக்ஷன் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு திசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷன் போட்டே ஆகணும். தென்மேற்கு இந்த பக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, தென்கிழக்கு இந்த பக்கம். இப்போ வந்து பாருங்கள், ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில், அதாவது தென்மேற்குனா இங்கே, ஏ என்பவர் பிக்கு, அதாவது பிக்கு வந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார் அப்படின்றாங்க. 40 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருப்பார், ஏ இங்கே இருப்பார் அப்படின்றாங்க, பி இங்கே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில், அதாவது சி வந்து இங்கே இருப்பார், 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் இருப்பார் அப்படின்றாங்க. இப்போது அப்படி இருந்தார்னா சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் நிற்பார்? அதாவது சி தான் வந்து ஏக்கு எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே ஏ சிக்கு எந்த திசையில் இருந்தாங்கன்னா அது வந்து மேற்கு. இப்போ வந்து சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் இருப்பார்? இந்த ஏலேருந்து பார்க்கும்போது எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் தான் இருப்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிழக்கு. இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்லிட்டு பாருங்கள். ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏவுக்கு எந்த திசையில் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ஷனை போட்டுங்க. டைரக்ஷன் போட்டு தென்மேற்கு திசைனா இந்த பக்கம் வரும். அதாவது ஏ என்பவர், ஏ தான் வந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில் இருக்கார் அப்படின்றாங்க. ஏ இங்கே இருக்கார், பி இங்கே இருக்கார். அப்புறம் வந்து பாருங்கள், சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர், பி இங்கே போட்டுமா, அப்போது இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் வந்து சி இருக்கார் அப்படின்றாங்க. இப்போது சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் இருப்பார்? சி வந்து ஏலேருந்து பார்க்கும்போது எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏலேருந்து பார்க்கும்போது சி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருப்பார். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ கிழக்கு. அதாவது திசைகள் சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்கன்னா இதே மாதிரி தான் கேட்பாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது மொத்தமாக 3 மாடல் பார்த்துருப்போம். இதுவே போதுமானது. அடுத்த வீடியோவில் இன்னொரு காணொலியில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.